Try these page number 17 இருக்கிறது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, how many 6 are there in 18. ஸோ 18ல எத்தனை 6 இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் 6 in 18 will be 18 divided by 6. கிளியரா? அதாவது 18ல எத்தனை 6 இருக்குன்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், 18 divided by 6. That is equal to what? 18 divided by 6 போட்டோம்னா என்ன வரும்? 3 6 are 18. நம்ம அப்படியே 3 6 are 18 அப்படியே போட்டுடலாம். So how many 6 there are in? There are 3 6. How many 6? There are 3 6 in 18. How many 1 by 4s are there in 5? Second question என்ன கேட்குறாங்க, 5ல how much 1 by 4? 5ல எத்தனை 1 by 4 இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 5 divided by 1 by 4. சரியா? 5 நம்பர் 5ல எத்தனை 1 by 4? 1 by 4 1 by 4 நம்ம பண்ணினோம்னா எத்தனை 1 by 4 அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம 1 by 4 divided by 5ன்னு போட்டுறக்கூடாது. சரியா? இது தப்பு. இந்த மாதிரி போட்டா தப்பு. இது என்னன்னா 5ல 5க்குள்ள எத்தனை 1 by 4 இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 5 divided by 1 by 4 தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 5 multiplied by இதை நம்ம என்னவா மாத்தணும், ரெசிப்ரோக்கலா மாத்தணும். ஸோ 1 by 4ஓட ரெசிப்ரோக்கல் என்னது? What is the reciprocal of 1 by 4? That is 4 by 1. அப்போ 5 multiplied by 4 by 1. சரியா? 5க்கு அப்புறம் இருக்க டிவிஷன் சிம்பிளை ரெசிப்ரோக்கலா மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும், 4 by 1 போட்டுறணும். So that is equal to how much? 5 4s are 20. So எத்தனை 1 by 4 இருக்கு? There are 20 number of 1 by 4 in 5. ஸோ 5 நம்ம அப்படியே 1 by 4 1 by 4ன்னு பிரிச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பகுத்துட்டே வந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ தெரியும், 20 நம்பர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 by 3 divided by 5. சரியா? ஸோ இது நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 by 3 multiply by இதோட ரெசிப்ரோக்கல் என்ன, 5னா என்னது, 5 by 1. 5 by 0 போட்டுறக்கூடாது. கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணணும், 1 தான் போடணும். multiplied by 1 by 5. So this is equal to how much? 1 by 5 3s are 15. கிளியரா? இது எப்படி போடக்கூடாதுன்னா 1 by 3. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 by 3 divided by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்திடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, 3 multiplied by 5 அப்படின்னு போட்டுறக்கூடாது. 3 by 1 டிவிஷனுக்கு அப்புறமா என்ன இருக்கிறதோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலா மாத்தணும். ஸோ இது 1 by 3 இருக்கு, இதை நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்தணும்னா மாத்தக்கூடாது. டிவிஷன் சிம்பிளுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலா மாத்தணும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் இஸ் ஹியர் 1 by 15. இதோட ஆன்சர் என்னது, இதுக்கு 20 இஸ் த ஆன்சர்.